ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு உங்கள் கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து மணத்தக்காளி வத்தல் யூஸ் பண்ணி ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மிளகு குழம்பு இல்லைனா பெப்பர் குழம்புன்னு சொல்லலாம். If you like to see more videos, make sure to subscribe to உங்கள் கிச்சன். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் லுக்வார்ம் வாட்டர் எடுத்துகிட்டு ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை அதில் சோக் பண்ணி அந்த தண்ணியை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வறுத்து அரைக்கணும். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 5 டேபிள் ஸ்பூன் தனியா, 3 டேபிள் ஸ்பூன் மிளகு, இந்த மாதிரி ஒரு 8 கார்லிக்கை எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் மணத்தக்காளி வத்தல். இந்த மணத்தக்காளி வத்தலில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. ஸோ அதையும் நம்ம இந்த குழம்புல சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு விரலி மஞ்சள் துண்டு, சின்ன பெருங்காய கட்டி, ஒரு ரெட் சில்லி. இந்த ரெட் சில்லி வந்து சேர்க்குறது வந்து ஆப்ஷனல் தான். இவ்வளவு தான் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம எடுத்துருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸை எல்லாத்தையும் நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம எடுத்துருக்கிற காயக்கட்டியும் அதில் சேர்த்து வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம வறுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் பிளெண்டரில் சேர்த்துட்டு அப்புறம் நம்ம எடுத்துருக்கிற ஹோல் விரலி மஞ்சளையும் இந்த மாதிரி பொடி செஞ்சு அதையும் பிளெண்டரில் சேர்த்துருங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் கடுகு, கறி லீவ்ஸ், பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கணும். பூண்டு கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் இப்போ மணத்தக்காளி வத்தலையும் சேர்த்து ஃபியூ மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கோங்க. வறுக்கும்போது மணத்தக்காளி வத்தல் கருகிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ புளி தண்ணி, அரைச்சி எடுத்த பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சி திக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, கடைசியாக கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம மிளகு குழம்பை கொதிக்க விட்டுறலாம். இந்த மிளகு குழம்பை வந்து பத்திய குழம்பு அப்படின்னும் சொல்லுவாங்க. ஏன்னா ஆஃப்டர் டெலிவரி 16 டேஸுக்கு அந்த நியூ மாமுக்கு இதுதான் லஞ்சுக்கு கொடுப்பாங்க. ஆனால் இதில் மிளகாய் வற்றலையும் அந்த புளியும் சேர்க்கக்கூடாது. நம்ம மிளகு குழம்போட கன்சிஸ்டன்சி வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ஃபைனலி நம்ம மிளகு குழம்பு ரெடி ஆயிட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த நல்லெண்ணெய் எல்லாம் மேலே தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சூடான ரைஸில் கொஞ்சம் கீ சேர்த்து இந்த மிளகு குழம்பை சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். என்னோட ரசம் ரெசிப்பியை நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். அதையும் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். I hope you enjoyed it. Thanks for watching and I'll see you next time.